ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் 9க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கூற்று காரணம் கொஞ்சம் பெருசு பெருசாக கேள்வியெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட்லாம் வந்துச்சு. அப்போவும் ரொம்ப கஷ்டமாலாம் வைக்கலை. ஈஸியான கேள்வியையே கொஞ்சம் நிறைய சேர்த்து கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பேன். எத்தனை பேர் எவ்வளோ போட்டிங்க அப்படின்னு தெரியலை. மறக்காமல் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வீடியோ கிளியராக இல்லை அப்படின்னா உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு குவாலிட்டியை மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் 7வது ஓல்டு தமிழ் புக்கு ப்ளஸ் தேசிய மறுமலர்ச்சி, அப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அப்படி இல்லைன்னா எழுச்சிகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதேமாரி தர்க்க காரணிவையில் வயது, இரத்த உறவு, நாட்காட்டி, கடிகாரம், ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதில் என்னென்ன வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, 1915ஆம் ஆண்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பி வந்தார். ஆமாம், திரும்பி வந்தார். ஜனவரி 9ஆம் தேதி வந்திருப்பார். அதுதான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் 1915. கரெக்டு தான். கூற்று 2, 1920 முதல் காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றதிலிருந்து மக்கள் இயக்கமாக மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? 19 நினைக்கிறேன், 20 கூட கிடையாது, 1919. ஓகேவா? ஸோ அதனால் கூற்று 1 மட்டும்தான் கரெக்டு. அடுத்தது, கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிகோ கழகம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர்டராகவே கூட தெரிஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ் மாகாணத்தில் அடிமை முறை ஒழிப்புங்கிறது 1843. அடுத்தது 1, இண்டிகோ கழகம் 1859 to 60. அடுத்தது 2, ஒரிசா பஞ்சம் 1866. லாஸ்ட்டு 3, மதராஸ் பஞ்சம் 1876. அப்போது 4123. அடுத்தது, இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1835, 1835 தான். அடுத்தது, தவறான ஒன்று எது அப்படின்னா, ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே. ஓகேவா? கரெக்டு. 1857 சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது, கல்கத்தா, மும்பை, சென்னை 3 பல்கலைக்கழகங்களும் 1857 நிறுவப்பட்டது. இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்ற குறிப்புகளின் ஆசிரியர் டிபி மெக்காலே. கரெக்டு தான். புனிதமான மொழியாக ஆங்கிலம் கருதப்பட்டு இம்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் புனிதமான மொழி அப்படின்னு சொல்லி இருந்தது எது அப்படின்னா சமஸ்கிருதம், இங்கிலீஷு இல்லை, ஓகேவா? ஸோ அடுத்தது, ராஜா ராம்மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகையான சம்வத் கௌமுதி என்ற பத்திரிகை மக்கள் நலன் சார்ந்தவைக்காக பங்காற்றின. கரெக்டு தான். அது மிராத்துல் அக்பர் அப்படிங்கிறதும் யாரோடது அப்படின்னா அவருடைய தான். அது பாரசீக பத்திரிகை, ஓகேவா? இது வங்க மொழி பத்திரிகை. மராட்டா கேசரிங்கிறதெல்லாம் யாரோடது அப்படின்னா திலகருடைய பத்திரிகைகள். அடுத்தது, சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பு டேஸ் ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா February 26, 1852. ஆப்ஷன் ஏ பாருங்களேன், மே 16, 1884 அப்படிங்கிறது நமக்கு சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு. அடுத்தது, அதே மாதிரி சென்னை வாசிகள் சங்கத்தை காலத்தால் தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? காலத்தால் தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சென்னை மகாஜன சபை, ஓகேவா? ஸோ அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எப்போது பம்பாயில் நடைபெற்றது? 1885 டிசம்பர் 28 பம்பாயில் நடந்திருக்கும். உமேஷ் சந்திர பானர்ஜி தான் ஃபஸ்ட்டு தலைவர். அடுத்தது, 1897ஆம் ஆண்டு திலகர் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என முழங்கினார், ஓகேவா? திலகர். அடுத்தது, 9வது கேள்வி பார்க்கலாம். தாதாபாய் நௌரோஜி தொடர்பான கூற்றுகளில் தவறானது. இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க, முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. லண்டனில் இந்திய சங்கத்தினை அமைத்தார், ஓகேவா? கரெக்டு. 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர். 4 முறை கிடையாது, 3 முறை இருந்திருப்பார். அடுத்தது, செல்வ சுரண்டல் கோட்பாட்டினை முன்வைத்தவர், ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடுங்கிறது எப்போலேருந்து முன் வச்சிருப்பார் அப்படின்னா ஒரிசா பஞ்சத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக அந்த தீவிரமான ஆராய்ச்சிக்கு போயிருப்பார், எந்த மாதிரியெல்லாம் பிரிட்டிஷ் இந்தியாவை சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, தவறான இணை எது? பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907,
வெடிமருந்து சட்டம் 1908, செய்தித்தாள் சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் அப்படிங்கிறது 1910. 10 பத்திரிக்கை, ஓகேவா. 1904 கிடையாது. 1904 அப்படிங்கிறது பல்கலைக்கழக சட்டம், ஓகேவா. அடுத்தது, சுதேசி இயக்கம் எப்போது முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது அப்படின்னா 1905 தான். வங்க பிரிவினைக்கு அப்புறம் தானே 1905 ஆகஸ்ட் 7 வந்து முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே அப்படிங்கிறவர். மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் காந்தியினுடைய அரசியல் குரு யார் அப்படின்னா கோபால கிருஷ்ண கோகலே அப்படின்னு. கோபால கிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மகாதேவ் கோவிந்த ரானடே, இவர் தான். அதே மாதிரி சுதேசிங்கிறதுக்கு இதே மாதிரி வாசகம், தொலை தூரத்திலேருந்து ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறதுனால அதை விட்டுட்டு பக்கத்தில் உள்ள பொருளை வாங்கணும்னு ஒரு டைலாக் விட்டுருப்பார். அது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து காந்தியடிகளுடைய டைலாக்காக வரும். அடுத்தது, சதீஷ் சந்திர முகர்ஜியால் விடிவெள்ளி கழகம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1902 விடிவெள்ளி கழகம். அடுத்தது, எந்த ஆண்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகள் மட்டும் கலந்து கொண்டனர் அப்படின்னு பார்த்தோம்னா 1908. 1908 மிதவாதிகள் மட்டும்தான் கலந்துப்பாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, தீவிரவாதிகள் இல்லாத காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்தது, 1908 மணித்தலா எனும் இடத்தில் ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மதசார்பு பள்ளியோடு குண்டுகள் தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்கூடத்தை நிறுவியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேம்சந்திர கனுங்கோ. ஹேம்சந்திர கனுங்கோ பாரிஸ் போயிட்டு வந்திருப்பார், ஓகேவா. பாரிஸ் போயிட்டு என்ன பண்ணுவார், 1908 ரிட்டன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பண்ணை வீட்டில் ஒரு குண்டுகள் தயாரிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாதிரி அமைக்கிறாரு. ஸோ வந்து யாரை, டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படின்றவரை கொலை செய்யும் திட்டமும் தீட்டப்பட்டது. அந்த பொறுப்பு 2 பேர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஒன்று குதிராம் போஸ், இன்னொன்று பிரபுல்லா சாஹிக்கிட்ட. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை அவர் மேலே குண்டு போடுறதுக்கு பதிலாக ஒரு சார் 20 போடுவாங்க. அந்த சார் 20 அவர் இருக்க மாட்டார், 2 லேடிஸ் மட்டும் இருப்பாங்க. அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த கேஸ் தான் அலிப்பூர் வழக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது அப்படின்னா திருநெல்வேலி, நெல்லையில் நடைபெற்ற போராட்டங்கள். வஉசி தொடர்பான கூற்றுகளில் தவறானது. 1908 ஆண்டு சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி எனும் நிறுவனத்தை பதிவு செய்தார். கரெக்டு. மொத்த முதலீடு 10 லட்சம், 40,000 ஷேராக பிரித்தாங்க. ஒரு ஷேர் 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, ஓகேவா. அதுவும் கரெக்டு தான். காலியா மற்றும் லாவோ, எஸ்எஸ் காலியா எஸ்எஸ் லாவோ அப்படின்னு சொல்லுவாங்க, என்ற 2 கப்பல்களை வாங்கினார். கரெக்டு, ஓகேவா. ஸோ அடுத்தது, திலகர் மிகப்பெரிய பங்குதாரர்களில் ஒருவர் அப்படின்றத பார்த்தோம்னா தப்பு. பாண்டித்துறையார் மற்றும் ஹாஜி பக்கீர் முகமது அப்படின்ற 2 பேர் தான் மிகப்பெரிய பங்குதாரர்கள். திலகர் வந்து பார்த்தோம்னா அவருடைய பத்திரிகைகள் வந்து ரொம்ப பெருமையாக எழுதியிருப்பார் இந்த நீராவி கப்பல் கம்பெனியோட. அதே மாதிரி இந்த ஷேர்லாம் வந்து நிறைய விற்பனை ஆவதற்கு வஉசிக்கு உதவியவர் யார் அப்படின்னா அது வந்து அரவிந்த கோஷ், ஓகேவா. அரவிந்த கோஷ். அடுத்தது, தவறாக பொருந்தியுள்ளது எது. கேசரி திலகருடைய பத்திரிகை. தி ஹிந்து ஜி சுப்பிரமணியம் அவருடைய பத்திரிகை 1878, ஓகேவா. அடுத்தது, பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி. பெங்காலி வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. அதே மாதிரி சுதேசமித்ரன் 1891 தொடங்கியிருப்பார். அதுவும் யாருன்னா அதுவும் ஜி சுப்பிரமணியம் தான், ஓகேவா. ஜி சுப்பிரமணியம் அவருடைய நண்பர்கள். அடுத்தது, பாரதியார் விவேகானந்தரின் சீடரான நிவேதிதாவினை சந்தித்த ஆண்டு எது அப்படின்னா 1905 தான் சந்திச்சிருப்பார். ஸோ ஒரு டைம் குரூப் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க, நிவேதிதா அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தெரில அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, எழுதியும் வச்சுக்கோங்க. மார்கரெட் நோபல் அப்படிங்கிறது நிவேதிதாவின் இயற்பெயர். வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி பயன்படுத்தும் பயிற்சியினை அளித்தவர் யார் அப்படின்னா வ.வே. சுப்பிரமணிய ஐயர். வ.வே.சு. ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் தான். நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றவர் யாருன்னா 1904 வந்து பார்த்தோம்னா ஒரு இயக்கம் ஒன்று இருந்திருக்கும், ஓகேவா. பாரத மாதா சங்கம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியவர் அவர் தான், நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆங்கிலேயர்களை கொலை செஞ்சு தான் நம்மளுடைய
நோக்கங்களை வந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோட உள்ளவர் தான் புரட்சிகரம். அவங்க தான் புரட்சிகரவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாரத மாதா சங்கத்தை நிறுவனது யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி 1904. ஓகேவா. ஆனால் அவருக்கு கைத்துப்பாக்கி பயன்படுத்தும் பயிற்சியை கொடுத்தது வாவேசு ஐயர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ராபர்ட் ஆஷ் கொலை நடந்துச்சு இல்லையா, வாஞ்சிநாதனால் கொலை செய்யப்பட்ட கலெக்டர். ஓகேவா. ஸோ அந்த கேஸில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான். அடுத்தது கிழக்கு பாளையங்களில் தவறானது எது அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இது எல்லாமே கிழக்கு பாளையங்கள். ஊத்துமலை, சேத்தூர், அப்புறம் வந்து நடுவக்குறிச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது தலைவன் கோட்டை, அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மேற்கு பாளையங்கள். அடுத்தது பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் இணையாத ஒரு பகுதி எது அப்படின்னா சிவகிரி. அவங்க மட்டும் இணையாமல் இருந்திருப்பாங்க. வேலுநாச்சியார் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள். கரெக்டு தான். ஆங்கிலம், உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றவர். கரெக்டு. 16 வயதில் முத்துவடுகநாதரை மணந்து கொண்டார். கரெக்டு. கோபாலநாயக்கர், திண்டுக்கல் கோபாலநாயக்கர் ஆதரவில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய பாதுகாப்பில் இருந்திருப்பாங்க. அடுத்தது சரியான விடையை தேர்க. கூற்று: ராமநாதபுரத்தில் ஊமைத்துறை தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்பி செல்ல உதவினார். காரணம் என்ன அப்படின்னா ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கூற்றும் சரி காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 3 மணி நேரம் நிற்க வச்சதுனால தான் ஆபத்தை உணர்ந்தவர் ஸோ அங்கேயும் தப்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பார். அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பார், ஊமைத்துறை வந்து உள்ளே வந்து காப்பாற்றிட்டு போயிருப்பார். கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது மருது சகோதரர்களால் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னா ஜூன் மாதம். ஏன்னா மாதம் ரொம்ப முக்கியமானது, அதனால தான் இந்த தனி கேள்வியாகவே வச்சுருக்கேன். ஜூன் 1801 ரொம்ப முக்கியம். சுதந்திர பிரகடனம் அப்படின்னும் சொல்லலாம், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னும் சொல்லலாம், ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னும் சொல்லலாம். எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை இவ்விடத்தை விட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். ஓகேவா. எனவே அவ்விடம் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஓடா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருடைய போர்கள் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் 1 கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து KOA கோவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்கட் வச்சுருந்தேன். KOA கோவா அப்படின்னு. கேனா காவிரி போர், ஓனா ஓடா நிலை, ஏனா அரச்சலூர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய போர் முறை எப்படி இருக்குன்னா கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. KOAங்கிறது போரோட ஆர்டர். கேனா காவிரி, ஓனா ஓடா நிலை, ஏனா அரச்சலூர். அடுத்தது வேலூர் புரட்சி தொடர்பான கூற்றுகளில் தவறானது. இராணுவத்தில் பணியாற்றிய இந்தியர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டது. கரெக்டு. 1805 கடுமையான பஞ்சமும் ஏற்பட்டது. அதுவும் கரெக்டு தான். புதிய இராணுவ விதிமுறை சர் ஜான் கிரட்டாக் என்பவர் வெளியிட்டார். கரெக்டு தான். ஆம்ஸ்ட்ராங் என்பவர் புரட்சியில் முதல் பலியானார் அப்படின்றது தப்பு. ஏன்னா முதல் பலி வந்து கர்னல் பான்கோர்ஸ்ட் அப்படிங்கிறவர் தான் முதல் பலியாக இருப்பார். ஆம்ஸ்ட்ராங் வந்து துப்பாக்கி சத்தத்தை கேட்டவர், துப்பாக்கி முழக்கங்களை கேட்டவர். அப்படி தான் நமக்கு வரணும். அடுத்தது வேலூர் புரட்சியை அடக்கிய ஜில்லஸ்பி என்பவருக்கு டேஸ் பக்கோடாக்கள் வெகுமதியாக வழங்கப்பட்டது. எத்தனை பக்கோடா வெகுமதி அப்படின்னா மொத்தம் 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக வழங்கப்பட்டது. அடுத்தது ஊமைத்துறையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு டேஸில் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா 1801 நவம்பர் 16. ஓகேவா. ஊமைத்துறை செவத்தையா எப்போ வந்து தலை துண்டிக்கப்படுறாங்க, 1801 நவம்பர் 16. ஓகேவா. 1801 அக்டோபர் 24 பாருங்கள், அது மருது சகோதரர்கள். ஓகேவா. 1801 அக்டோபர் 24 யார் வந்து யாருடைய தூக்கு அப்படின்னா நமக்கு வந்து மருது சகோதரர்கள் வந்துடுவாங்க. 1805 ஜூலை 31 அப்படின்னு பார்த்தோம்னா தீரன் சின்னமலை. 1799 அக்டோபர் 16 அப்படின்னா அது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா. 4மே முக்கியம்தான். கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் யார் அப்படின்னா எட்வர்ட் கிளைவ். இந்த பேலன்ஸில் 3 பேர் பாருங்களேன், வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் அப்படிங்கிறவங்க யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் மெட்ராஸில் ஒரு டீம்கிட்ட போயிட்டு தன்னுடைய
குறைபாடுகள்லாம் சொல்லியிருப்பார்ல, எப்படி வந்து ஜாக்சன் வந்து தன்னை வந்து ட்ரீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருந்த டீம் தான் இந்த 3 பேர். ப்ரௌன் கலர் டேபிளில் ஒரு ஓரமாக காசை வாங்கிக்கிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, ஃபராசி இயக்கம் ஹாஜி ஷரியத்துல்லா என்பவரால் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1818 தான் தொடங்கப்பட்டது. ஓகேவா. ஸோ அடுத்தது, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தவர் யார் அப்படின்னா டுடுமியான், ஹாஜி ஷரியத்துல்லாவோட பையன். ஹாஜி ஷரியத்துல்லா 1839 இறந்து போயிடுவார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் டுடுமியானுடைய தலைமைக்கு அது மாறும், ஃபராசி இயக்கம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, டேக்ஸ் கட்டாதீங்க, நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அறிவிப்பார். ஸோ டுடுமியான் இறந்து போனதுக்கப்புறம் யார் தலைமையில் அந்த இயக்கம் போகுது அப்படின்னா நோவாமியான் தலைமைக்கு போகும். அடுத்தது, கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் அப்படின்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். ஓகேவா. பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கோல்னா குச்சி தானே, இந்த குச்சி கோல் எடுத்து சிங்கத்தை துரத்துங்க அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சிங்குன்னு வருதுல்ல, சிங்கு அப்படின்றத ஒரு பேரை தெரிஞ்சாலே போதும், நம்ம அடிச்சிடலாம் கரெக்டான ஆன்சரை. சித்து மற்றும் கனு அப்படிங்கிறவங்க யாருன்னா சந்தால் கிளர்ச்சிக்கு தலைமை எடுத்துக்கிட்டவங்க. பீர்சிங் வந்து பார்த்தோம்னா சமூக கொள்ளை நடவடிக்கையில் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட சந்தாலுடைய ஒரு தலைமை தான் வரும். பிர்சா முண்டா அப்படின்றவர் முண்டா கிளர்ச்சியின் தலைமையாக இருந்தார். அடுத்தது, குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் டேஸ் இன மக்கள் பெயர் பெற்றவர்கள் அப்படின்னா முண்டா இன மக்கள். ஓகேவா. குண்டா முண்டா அப்படின்னு வருதா, ஃப்ளோவாக வருதா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கூட்டு முறையில் என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அடுத்தது, டேசாம் தொய்தி மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். ரொம்ப முக்கியமானது, குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. அதனால் அப்படியே என்ன பண்ணிட்டேன், எதுக்கு நம்மளும் விட்டுக்கிட்டு அப்படின்னு மறக்காமல் எடுத்து வச்சுட்டேன். மார்ச் 29 தான் சரியான ஆன்சர். அடுத்தது, இண்டிகோ கிளர்ச்சி டேஸ் ஆண்டில் வங்காளத்தில் தொடங்கப்பட்டது. இது அவுரி சாய பயிற்சிங்கிறனே கிளர்ச்சி. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1859 to 60. ஓகேவா. ஸோ இண்டிகோ மக்களுக்கான ஆதரவாக இருந்த செய்தித்தாள் எது, இண்டிகோ மக்கள் அவங்களுடைய துயரங்களை வெளிக்கொண்டு வந்த நாடகம் எது அப்படின்லாம் கேட்பாங்க. நாடகம்னா நீல் தர்பன் ஆசிரியர் வந்து தீனபந்து மித்ரா. அதுவே செய்தித்தாள் இது அப்படின்னா இந்து தேசபக்தன் அப்படிங்கிறதையும் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க, தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. 37, இந்திய தேச காங்கிரஸின் கோரிக்கைகளில் தவறானது எது? இராணுவ செலவை குறைக்கணும், உள்நாட்டு வரியை குறைக்கணும், காவல்துறையில் சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தணும், நிர்வாகத்துறையுடன் நீதித்துறையை பிரிக்கணும், நிர்வாகத்துறையையும் நீதித்துறையும் பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. அடுத்தது, லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டில் கையெழுத்திடப்பட்டது? 1916. லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமையாக இருந்தது யார்? மஜிம்தார் அப்படிங்கிறவர். லக்னோ ஒப்பந்தம் எந்த வருஷம் அப்படின்னா 1916. இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்த ஒரு மாநாடு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்தது, தவறான ஒன்று, கிழக்கிந்திய அமைப்பு 1866 கரெக்டு தான். சென்னை மகாஜன சபை 1884 மே மாதம் 16 அதுவும் கரெக்டு தான். பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது 1870 எம்ஜி ரானடே அவர்களால் தொடங்கப்பட்டது, கரெக்டு தான். கிழக்கிந்திய அமைப்பு வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா. அடுத்தது, பம்பாய் மாகாண சங்கம் அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸை தான் சொல்லுவாங்க. 1885 தான் நமக்கு வரணும். ஓகேவா. ஸோ அடுத்தது, 1854 ஆண்டு பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் டேஸ் என்பவரின் தலைமையில் நடந்தன அப்படின்னு பார்த்தோம்னா பீர்சிங் தலைமையில் நடந்தன. சித்து கனு சந்தாலுக்கு வருவாங்க, பிந்த்ராய் சிங்ராய் நமக்கு கோல் கிளர்ச்சிக்கு வருவாங்க, முண்டா கிளர்ச்சிக்கு பிர்சா முண்டா வந்துடுவார். அடுத்தது, மேக்ஸ் ரீசனிங்கில் பார்த்துலாமா. 41க்கு வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பி, 42க்கு சி, 43க்கு ஏ, 44க்கு ஏ 6 நாள், 45க்கு பி செவ்வாய்க்கிழமை, 46க்கு ஏ, 47க்கு ஏ, 48க்கு பி, 49க்கு சி, 50க்கு டெல்லி வெள்ளி. ஓகேவா. டெல்லி வெள்ளி. 51, எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்த தென்மொழியாக தமிழ் ஒன்றே என கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார். ஏன் இந்த கொஷினை நான் எடுத்திருக்கேன், வள்ளலாரும் இல்லையே அப்படின்னா தமிழ் மொழியின் சிறப்புகள் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு புத்தகத்தில் வந்துடுது, சிலபஸ்லையும் இருக்குது. ஓகேவா. தமிழ் மொழியை பற்றி ரொம்ப புகழ்ந்து ஏதோ ஒரு பாடம் இருக்குது, தமிழ் மொழி செம்மொழியான தமிழ் அப்படின்லாம் ஏதாவது பாடம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்தது, தமிழ் டேஸ் மொழியாக இருப்பதாலேயே அஃது உலக முதன்மொழியாக தோன்றியும் வழக்கொழியாமல் இன்றும் இருந்து வருகிறது அப்படின்னா மெல்லோசை மொழியாக இருப்பதால், மெல்லோசை மொழியாக இருப்பதால். அடுத்தது, அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார், பெரும் சித்திரனார்.
அடுத்தது பாவலரேறு பிரிஞ்சு திறனார். ஓகேவா. கொய்யாக்கனி, பாவிய கொத்து, அப்புறம் வந்து பள்ளி பறவைகள், மகபுகு வஞ்சி அப்படின்ற நூல்களின் ஆசிரியர் அவர். பிழையான தொடரை கண்டறி. பாடக் கேட்டேன், வல்லினம் மிகுந்து வருது. பேசச் செய்தார், விளையாடப் பார்த்தான், தழுவிக் கொண்டான், இக்கு வரணும், இக்கு இல்லை, அதனால் அது பிழை. அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. கடமை, க கு கி கோ, கடமை, குடம், கீற்று, கொக்கு. அடுத்தது 56. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என பாடியவர் ஔவையார். ஓகேவா, ஔவையார். அடுத்தது கலைமடந்தை என்பதன் பொருள் தருக அப்படின்னா கலைமகள். ஓகேவா, கலைமடந்தை அப்படின்னா கலைமகள் அப்படிங்கிறது தான் சரியான பொருள் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது தவறான ஒன்று எது? 8 தொகை, 10 பாட்டு, ஆடா தோழி, காய்ந்த கட்டை, இக்கு வரக்கூடாது, காய்ந்த கட்டை, அவ்வளோதான். ஆடாத்தோழி வரும். எத்தனை பேர் வந்து ஆடாத்தோழி ஆன்சர் போட்டிங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அடுத்தது 59. சரியான பழமொழியை தேர்க. பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறதான் கரெக்டு. போலி எத்தனை வகைப்படும்? எத்தனை பேர் 4 ஆன்சர் போட்டிங்கன்னு தெரில. ஏன்னா முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலின்னு சேர்த்து போட்டிருப்பீங்க. ஆனால் போலிங்கிறது முதல், இடைக்கடை 3 வகை தான். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? தமிழ் சொற்களில் அனுமதி அப்படின்னா இசைவு, இருதயம் அப்படின்னா நெஞ்சகம்தான், கிரீடம் அப்படின்னா மணிமுடி, அதுமாரி ஐதீகம் அப்படின்னா யதார்த்தம் கிடையாது. நமக்கு இயல்பு அப்படின்னா தான் அது யதார்த்தமில் வரும். அடுத்தது ஐதீகம்னா உலக வழக்கு. அடுத்தது தவறான ஒன்று எது? முகிலன் படத்தை பார்த்தான் அப்படின்னு இப்போட வரணும், ஆனால் இப்போ இல்லை. பாக்கியுள்ள எல்லாமே கரெக்டு தான். படம் முகிலனால் வரையப்பட்டது, முகிலன் கல்வியில் சிறந்தவன், முகிலனது படம் சிறப்பானது, எல்லாம் கரெக்டு தான். முகிலன் படத்தை பார்த்தான் இப்போ வந்திருக்கணும், ஆனால் அது வரல. தொடரை கண்டறி. அதேமாரி 62க்கு எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் போட்டிங்கன்னு தெரில. 63. தொடரை கண்டறி. நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும். இது என்ன அப்படின்னா செய்தித்தொடர், ஜஸ்ட் ஒரு செய்தியாக நமக்கு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இயல்வது கரவியல், ஈவது விளக்கியல் என்ற பாடல் வரி யாருடையது அப்படின்னா ஔவையாருடைய பாடல் வரி. 65 வந்து பார்த்தோம்னா பழமொழிகளில் தவறானது எது? இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறுகு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது என்ன சிறுகுன்னு எனக்கு தெரியல, ஆனால் சிறுகுன்னு தான் கொடுத்துருந்தாங்க. இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறுகு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லைன்னு வரணும். எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை அப்படின்னு தான் வரணும். இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது. இப்படி ஒரு டேட்டா இருந்ததே எனக்கு தெரியாதுங்கிறவங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை அப்படின்னு, அதுதான் கரெக்டானது. அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்களை உறவு மேல் அப்படிங்கிறது கரெக்டானது தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அனைத்தும் சரி ஆன்சர் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. கரும்பு தான் இல்லை, எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை. 66. இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல் அமுது என்ற பாடல் வரி யாருடையது அப்படின்னா பாரதிதாசனுடையது. 67. ஒரு தொடர் முற்று பெற்றதனை குறிக்க முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும். அடுத்தது ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் அரை புள்ளி இட வேண்டும். அரை புள்ளி. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்ற கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அதே மாதிரி சச்சிதானந்தனுடைய ஒரு கூற்று, இதில் நான் ஒரு அர்த்தத்தோடு தான் வச்சுருக்கேன் ஆப்ஷனு. சச்சிதானந்தன் அப்படின்னு பார்க்கும்போது சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், இந்த சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு கூற்று யாருடையதுன்னா சச்சிதானந்தன் அவர்களுடையது. பாரதிதாசனுடையது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ரசூல் கம்சதேவ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ரசூல் கம்சதேவ். ஏன்னா மொழி பற்றுங்கிறதுனால ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 70. நனி என்பதன் சரியான பொருள் எது அப்படின்னா நனினா மிகுதின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது கசடற பிரித்து எழுதலாமா? கசடு கூட்டல் அற அப்படிங்கிறது தான் வரணும். கூரையின் மேல் சேவல் உள்ளது, இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு பார்த்தோம்னா மேல் கீழ் அது எல்லாமே 7ஆம் வேற்றுமை தொகையில் வரும். ஓகேவா, 7ஆம் வேற்றுமை தொகை. 73. தந்தையுடன் தம்பியும் வந்தான், இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா ஸோ உடன் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, ஸோ அப்போ 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது 5 இலக்கண குறிப்பு தருக முற்றுப்பொழி. ஏன்னா 3 எழுத்துமே எல்லாமே மாறி போயிருக்குல்ல, மொத்த எழுத்துமே மாறிடுச்சு, அதனால் முற்றுப்போலி. ஈசன் என்பதற்கான சரியான தமிழ் சொல்லை அறிக. ஈசன் அப்படின்னா இறைவன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. கடவுள் தெய்வம் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும், ஆனால் நமக்கு சரியான ஆன்சரு இறைவன். ஓகேவா. அடுத்தது உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால் பற்றி என்ற பாடல் வரியில் பெரினும் என்பதன் பொருளை தருக அப்படின்னா
பெரினும் அப்படின்னா பெற்றாலும் அப்படின்றது தான் ஆன்சரு. திரிகடுகம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? இந்த நூலின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்ற ஊரை சேர்ந்தவர். நாமக்கல் மாவட்டம் கிடையாது, திருநெல்வேலி மாவட்டம். சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். கரெக்டு. மக்களின் மனமயக்கத்தை போக்கும் 3 அறக்கருத்துக்களை தருகிறது. கரெக்டு தான். ஸோ அடுத்தது, வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். இன்னொன்று, இது வந்து ஒரு ஆங்கில பழமொழி. ஓகேவா? இந்த பழமொழியை கொடுத்துட்டு டேஸ் பழமொழி உண்டு அப்படின்னா தமிழ் பழமொழின்னு போட்டுறாதீங்க. ஆங்கில பழமொழி அப்படின்னா நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படின்னு. மாறுபட்ட ஒன்று எது அப்படின்னா மண், கோழி, நாய் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இடுகுறி பெயர். செங்கல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது காரண பெயர். சிகப்பாக இருக்கிறதுனால செங்கல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அது மாறுபட்டிருக்கு. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. அரசர் பலர் வந்தார்கள். கரெக்டு. மயில்கள் ஆடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அரசர் பலர் வந்தனர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அரசர்கள் அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா கல்வி விதி வந்திருக்குல்ல, வந்தார்கள் அப்படின்னு. மயில்கள் ஆடின அப்படின்னு தான் சொல்லணும். கனிமொழி பாடம் படித்தாள் அப்படின்னு சொல்லலாம். வயலில் மாடுகள் மேய்ந்தன, அது மட்டும்தான் கரெக்டு. பேலன்ஸ் ஏபிசி 3மே தப்பாக தான் இருக்குது. 81. கண்ணதாசனின் புனைப்பெயர்களில் பொருந்தாதது எது? காரைமுத்து புலவர், வணங்காமுடி, ஆரோக்கியநாதன், பார்வதிநாதன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து எது தப்பு அப்படின்னா பார்வதிராஜன் அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? ஸோ அடுத்தது, ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன். 83. படித்தான் என்ற வினைமுற்று சொல்லுக்குரிய வேர் சொல் வந்து படி அப்படின்னு வரணும். எழுந்தான் எழு அப்படின்னு வரும். முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் பெற்ற தவமும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் நல்லாதனார். திரிகடுகம். அடுத்தது, திரிகடுகம் 100 வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது, மரங்கொத்தி இலக்கண குறிப்பு தருக. பறவைன்னு வந்தால் காரண பொது பெயர்னு சொல்லலாம். ஆனால் மரங்கொத்தி மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி, அப்போ காரணத்திலேயே சிறப்பு பெயர்ன்றது தான் கரெக்ட். 87. கவியரசு கண்ணதாசன் டேஸுக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியுள்ளார். ஓகேவா? எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எடுக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சிலபஸையும் கம்மி பண்ணிட்டாங்கும்போது அப்போயே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஏகப்பட்டது வரும். டேஸுக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள்லாம் 5000த்திற்கும் மேற்பட்டது. உடனே நீங்கள் யோசிக்கக்கூடாது, அப்போ 1000த்துக்கு மேற்பட்டதுன்னா அதுவும் 5000த்துக்கு மேலே போகுது தானே அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நமக்கு புக்கு டேட்டா தான் முக்கியம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எதிரணி சொற்களை தேர்க அப்படின்னா கண்ணும் கருத்தும், பேரும் புகழும், ஓங்கி உயர்ந்த அப்படின்றதெல்லாம் ரெண்டுமே ஒரு அர்த்தம் தான். கண்ணு கருத்துமாக பார்த்துக்க, பேரும் புகழுமா இருக்கணும். ஓங்கி உயர்ந்த மலையை பாரு அப்படின்னா ஓங்கினாலும் சரி உயர்ந்தனாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். அல்லும் பகலும். அல்னா வந்து நமக்கு இரவு, பகல்னா பகல். ஓகேவா? அப்போ அல்லும் பகலும்ங்கிறது எதிரிணையாக இருக்குது. பேலன்ஸ் சொல் எல்லாமே நேரிணையாக இருக்கும். கீழ்கண்டவற்றுள் வினையச்சத்தை கண்டறி அப்படின்னா எழுதி. ஓகேவா? இப்போ பழுத்த பழம் அது வந்து பெயரச்சம். பேசும் கிளி அதுவும் பெயரச்சம்தான். எழுந்த மாணவன் அதுவும் பெயரச்சம்தான். எழுதி படித்தான், அப்போ பி மட்டும்தான். பேலன்ஸில் எதுவுமே வினையச்சத்துக்கு செட் ஆகாது. அடுத்தது 90. டேஸ் கற்பதனால் மனித வாழ்க்கை செம்மையுறும், பண்புகள் வளரும், உலகெல்லாம் ஒன்றெனும் உயர்குணம் தோன்றும் அப்படின்னா திருக்குறள். ஓகேவா? அடுத்தது, மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்குரிய அறவுரை தான் திருக்குறள். அடுத்தது, அறவுரை கோவை என வழங்கப்படும் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. யார் காப்பார் என தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என எழுந்தவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். ஓகேவா? உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படின்றவர் தான் நமக்கு ஆன்சர். ஸோ அடுத்தது, ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று. இந்த கொஷினுக்கெலாம் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க தெரில. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரலாம், மாட்டிக்காதீங்க. ஏன்னா சிலபஸ் கம்மியாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுங்கள், பாடல்லையும் என்னென்ன வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். டேஸ் உடைய மீனை சிம்பிளாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு கேள்வி, நமக்கு அது லைஃபு. ஓகேவா? இதில் வந்து ஒழுக்கமுடைமை, வாய்மை, கற்பு, வழிபடுதல் எல்லாமே இந்த பாட்டில் தான் இருக்குது. எது எதில் வருங்கிறதையும் நீங்கள் படிச்சுக்கணும்.
இதுக்கு ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. அப்போ என்ன, நீங்கள் சரியான பொருள், பாடல் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பொருளை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே பாடல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாரி கெஸ் பண்ணியாச்சும் அடிச்சிடலாம். தவறான ஒன்று இது. காதல்னா அன்பு, வன்மைனா கொடை, ஓகேவா. அதுவே 2 சொல்லி இன்னும் கொடுத்து வன்மைன்னு கேட்டாங்கன்னா அது கொடுமை. சிறந்தன்று அப்படின்னா சிறந்தது. மெய்னா உண்மைன்னு அர்த்தம். மெய்னா உடல், உண்மை இப்படிலாம் சொல்லலாம். மெய்னா நிலம் கிடையாது. 96 புறம் பெருகும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது இலக்கண வகை சொற்கள் டேஸ் வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு. 98 வந்தான் என்பது டேஸ் வகை சொல் அப்படின்னா வந்தான் அப்படின்னா வினைச்சொல், அவ்வளோதான். 99 உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் டேஸ் கடையரே கல்லாதவர் அப்படின்னு பார்த்தோம்னா கற்றார், ஓகேவா. கற்றார். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரையே கல்லாதவர் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சரு. திருக்குறளையும் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வியை பாருங்கள், உடையார், கடையரு, செல்லாறு எதை வேணாலும் நீங்கள் போட்டு பாருங்கள், எல்லாமே செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சால் மட்டும்தான் சரியான ஆன்சரை போட முடியும். கடைசி கேள்வி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்றதா நமக்கு ஆன்சரு. திருக்குறளை ஆனால் வார்த்தையாக படிக்கணுமான்னு கேட்காதீங்க, ஃப்ளோவாக படிச்சுக்கிட்டே இருங்க. எல்லா திருக்குறளையும் ஃப்ளோவாக நீங்கள் பாட்டில் படிங்க, ஓகேவா. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ளோவாக மட்டும் படிச்சுக்கோங்க. கொஷினில் கேட்கும்போது நம்மளே எடுத்து பார்த்துடலாம். செழுமையும் ஏமாப்புடைத்து படித்த மாதிரி இல்லையே, எழுமையும் ஏமாப்புடைத்து ஃப்ளோவாக போகுது அப்படின்னு. ஏன்னா நம்ம படித்த அந்த ஃப்ளோ வந்து அங்கே எடுத்து கொடுத்துறோம் நமக்கு ஆன்சரை. ஸோ அவ்வளோதான். அடுத்த டெஸ்ட்டில் நம்ம சந்திக்கலாம். இந்த கொஷின் ஆக்சுவலி நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மார்க் எவ்வளோங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டெஸ்ட்டோட அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.